எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நெஸ்ட் பிளேஸ் கிட்டமே. ஸோ டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து அடுத்தடுத்து புதிய புதிய முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டு வராங்க. நன்றி டிஎன்பிஎஸ்சி. ஸோ இந்த வீடியோ பதிவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான அப்டேட் வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றியும் ப்ளஸ் ஒரு சில மதிப்பிற்குரிய குரூப் 4 மாணவர்கள் கேட்டுட்டு இருக்காங்க. சார் குரூப் 4 எக்ஸாமினேஷன் போஸ்ட்போன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதை பற்றியும் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். 1/6/2024 அன்று நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்ட RIMC தேர்வு 8/6/2024 அன்று ஒத்திவைக்கப்பட்டுள்ளது தொடர்பான செய்தி வெளியீடு. ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட்டு. தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் has issued notification number 2004 advertisement number 679 for qualifying examination for admission to Rashtriya Indian Military College, Dehradun, January 2025 term, which is scheduled to be held on 1/6/2024, has been postponed to 8/6/2024. அதாவது என்ன இப்போ ஷெடியூல் பண்ணியிருந்தாங்கன்னா ஷெடியூல் டு பி ஹெல்ட் ஆன் 1/6/2024. ஓகேங்களா? ஜூன் மாதம் 1ஆம் தேதி வச்சுருந்தாங்க. பட் இப்போ வந்து போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க 8/6/2024 டியூ டு லோக்சபா எலெக்ஷன்ஸ். ஓகேங்களா? டியூ டு லோக்சபா எலெக்ஷன்ஸ். சார் இதே போல் குரூப் 4 எக்ஸாமினேஷனும் போஸ்ட்பாண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நம்ம கொஞ்சம் பொறுத்திருந்து தான் பார்த்தாகணும். ஓகேங்களா? நம்ம பொறுத்திருந்து தான் அப்டேட்டுக்காக நம்ம வந்து பார்ப்போம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி போஸ்ட்பாண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன். அப்படியே ஆனாலும் மேபி ஆனால் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி ஆனால் இப்போ பாருங்களேன், இப்போ வந்து 1/6/2024 8/6 மாற்றிருக்கிறாங்க, போஸ்ட்போன் பண்ணியிருக்கிறாங்க. ரைட்டுங்களா? அப்படி பார்க்கும் பொழுது இன்னும் ஒரு 1 வீக் அது மாதிரி ஆனால் அது மாதிரி இருக்கும். ஓகேங்களா? நான் ஒரு சில பசங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இல்லை சார் இப்போ எலெக்ஷன்ஸ்னால கொஞ்சம் போஸ்ட்போன் ஆச்சு அப்படின்னா படிக்கிறது டைம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி. ஸோ அதெல்லாம் நோ கமெண்ட்ஸுங்க. அதுக்கெல்லாம் நோ கமெண்ட்ஸு. நம்ம வந்து கொஞ்சம் பொறுத்திருந்து தான் நம்ம வந்து அடுத்தடுத்த என்ன அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாகணும். ஏன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஸோ குரூப் 4 எக்ஸாமினேஷன் வந்து நம்ம வந்து அழகாக அதை ப்ரெசென்ட் பண்ணி கிளியர் பண்ணிவிட்டு இந்த வருடமே நம்ம வந்து கிளியர் பண்ணிட்டு ஒரு அழகாக ஒரு அடுத்த வருஷம்லாம் ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம ஒரு போஸ்டிங்கில் இருக்கணும். குரூப் 4 எய்ம் பண்ணுற பசங்க குரூப் 4 போஸ்டிங், சரிங்களா? போஸ்டிங்கில் இருக்கணும். அழகான வாழ்க்கையில் அவங்கவுங்க அடுத்தடுத்த கட்டத்திற்கு போயிட்டுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நம்மளும் அடுத்த கட்டத்திற்கு போகணும். அப்படிங்கிறப்போ ஸோ எப்போடா எக்ஸாமினேஷன் வரும், எப்போடா நம்ம எழுதி கிளியர் பண்ணிட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் என்னை பொறுத்த வரைக்கும். அப்படி பார்க்கும்பொழுது நான் போஸ்ட்பான் ஸோ அது மாதிரிலாம் வேண்டாம் என்பது தான் என்னுடைய தனிப்பட்ட ஒரு கருத்தாகவும் தனிப்பட்ட ஒரு விருப்பமாகவும் தனிப்பட்ட ஒரு கோரிக்கையாகவும் இருக்குது. ஓகேங்களா? எக்ஸாமினேஷன் நடந்தால் போதும்னு இருக்குது. ஓகே. ஸோ தேங்க்யூங்க. தேங்க்யூ ஸோ